லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். கார்த்தி, கிளம்பிட்டியாப்பா? ஆமாம்மா, ஃப்ரெண்டு வரேன்னு சொல்லியிருக்கான். அவனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வந்த உடனே கிளம்பிடுவேன். சரிப்பா, நீ போயிட்டு வா. என்னம்மா, ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமாப்பா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசலான்னு பார்த்தேன். பரவாயில்லப்பா, நீ கிளம்பிட்டல்ல, நீ போயிட்டு வா, வந்ததும் பேசிப்போம். மா, அவன் வர்றதுக்கு இன்னும் டைம் இருக்கு. நீங்க என்ன விஷயம்னு சொல்லுங்க. பரவாயில்ல கார்த்தி, நீ போயிட்டு வா, வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம். மா, நீங்க ஏதோ என்கிட்ட சொல்ல வரீங்க, அது கண்டிப்பா ஏதாவது முக்கியமான விஷயமா தான் இருக்கும். என்ன விஷயம் சொல்லுங்கம்மா. அது ஒன்றும் இல்லைப்பா, நம்ம தானியா கொஞ்ச நாளா ஒரு மாதிரியா இருக்காப்பா, அதான். ஓ, கொஞ்ச நாளானா? எத்தனை நாளா? மித்ரா இங்கேருந்து போனதுலேருந்து அவள் அப்படிதான்ப்பா இருக்கா. சரியா சாப்பிட மாட்டேங்கிறா, தூங்க மாட்டேங்கிறா. நம்மக்கிட்ட நல்லா பேசி சிரிக்கிற மாதிரி ஏதோ சும்மா பேசி அவள் பாட்டுக்கு நடிச்சுக்கிட்டு இருக்காப்பா. என்னன்னே தெரியலப்பா. நடு ராத்திரியில் பாதி தூக்கத்தில் எழுந்திரிச்சு உக்காந்துக்கிட்டு மித்ராமான்னு பெணாத்திக்கிட்டே இருக்காப்பா. அவள் மித்ராவை நினச்சி ஏங்கி போய் அவளுக்கு உடம்புக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குப்பா. மா, அதுக்கு என்னென்னப்பா பண்ண சொல்கிறீங்க? நான் என்னப்பா சொல்கிறது, எனக்கு ஏதாவது வழி தெரிஞ்சா நான் சொல்லியிருப்பேனே. அது தெரியாம தான் நான் உங்ககிட்ட வந்து புலம்பிகிட்டு இருக்கேன். எல்லாருமே சேர்ந்து அவன் மனசில் ஆசையை வளர்த்து விட்டீங்கல்ல, அதான் இப்போ அந்த ஆசை நிராசையானதும் அந்த பிஞ்சு மனசால அதை தாங்கிக்க முடியல. அதான் பாதி தூக்கத்தில் எழுந்து என் மக புலம்பிட்டு இருக்கான். என்னப்பா இப்படி சொல்ற? யாருப்பா அவ மனசுல ஆசையை வளர்த்து விட்டது? எல்லாரும் தான்மா, எல்லாரும் தான். சும்மா இருந்தவள மித்ராமான்னு கூப்பிட வச்சு அவளுக்கு மித்ரா தான் அம்மான்ற உணர்வை ஏற்படுத்தி வச்சிங்க. இப்ப அவ இல்லாம போனதும் என் பொண்ணால் அதை தாங்கிக்க முடியல. சரி, தானே அதான் சின்ன பொண்ணு, ஏதோ விவரம் தெரியாம அவளை அம்மான்னு கூப்பிடறானா? மித்ரா வச்சோம் என்னை இப்படியெல்லாம் கூப்பிடக்கூடாது, எனக்கு புருஷன் இருக்கான், எனக்கு மகன் இருக்கான், நாளைக்கு என்னைக்கா இருந்தாலும் நான் அவன் கூட போயிடுவேன்னு சொல்லியிருக்க வேண்டாமா? காரியம் ஆகிறவருக்கு கமுக்கமா இருந்துட்டு இங்க எல்லாரும் ஏமாத்திட்டு போயிட்டா. என்ன கார்த்தி, மித்ரா பத்தி நல்லா தெரிஞ்ச நீயே இப்படி எல்லாம் பேசலாமா? மித்ரா மேல என்னப்பா தப்பு? அவ சரியாதான் இருந்தா. நாம தான் அவ மனசுல இருக்கிறத புரிஞ்சுக்காம அவளை இந்த வீட்டு மருமகளை ஆக்கணும்னு ஆசைப்பட்டோம். அதனாலதான் தானியா மித்ராமான்னு கூப்பிடும்போது அப்படி சொல்லக்கூடாதுன்னு நம்ம தடுக்காம விட்டுட்டோம். இதுல மித்ரா மேல குறை சொல்றதுக்கு என்னப்பா இருக்கு? சாரிமா, நீங்க சொல்றது கரெக்ட் தான். மித்ரா மேல ஒரு தப்பு இல்லை, எல்லா தப்பும் நம்ம மேலதான் இருக்கு. ஏதோ தானியா மேல அந்த பாசத்தினால அப்படி பேசிட்டேன். நான் பேசினதுதான் நீங்க மனசுல வச்சுக்காதீங்கம்மா. சரிப்பா, இதுக்கு போய் எதுக்கு சாரி எல்லாம் கேட்டுக்கிட்டு? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? நான் இதெல்லாம் எதுக்கு உங்ககிட்ட சொல்ல வந்தேன்னா, நீ தானியாவுக்காக இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா. மா, இந்த பேச்ச பேசாதீங்கம்மா. இப்ப எதுக்கு என் கல்யாண பேச்சு எடுக்கிறீங்க? நான் உங்ககிட்ட என்ன கல்யாணம் பண்ணுவீங்கன்னு கேட்டேனா? அதுக்கு இல்லப்பா, உனக்காக இல்லைன்னாலும் தானியாக்காகவாவது நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு தானே ஆகணும். நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா தானியா சரியாயிருவாளா? சொல்லுங்கம்மா, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா தானியா சரியாயிருவாளா? ஆக மாட்டால, ஆக மாட்டா, எனக்கு தெரியும். தானியா மித்ரா மேலதான் ரொம்ப பாசமா இருக்கா. மித்ரா இந்த வீட்டுக்கு திரும்ப வந்தாதான் தானியா நார்மல் ஆவா. மித்ராவை எப்படி மறுபடியும் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு எனக்கு தெரியுமா. அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கார்த்தி, என்னப்பா சொல்ற? மித்ராவை எப்படி நீ மறுபடியும் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வர முடியும்? ஐயோம்மா, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. மித்ராவை ஒரு கெஸ்ட் மாதிரி இந்த வீட்டுக்குள்ள திரும்ப கூட்டிட்டு வந்து ஒரு வாரமோ இல்ல 2 வாரமோ இங்க தங்க வச்சா தானியா கொஞ்சம் நார்மல் ஆயிருவாமா. ஓஹோ, நீ அந்த அர்த்தத்துல சொன்னியாப்பா? அம்மா,
என் ஃப்ரெண்டு வந்துட்டான்னு நினைக்கிறேன். நான் கிளம்புறேம்மா. சரிப்பா. மா நீங்கள் கவலைப்படாமல் இருங்கம்மா. மித்ராவை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி நான் கூட்டிகிட்டு வரேன். சரியா? சரிப்பா. நான் ஆஃபீஸ் கிளம்புறேம்மா. பை. சரிப்பா. வரேம்மா. என்ன மச்சான் எதோ பேசணும்னு சொன்ன? அந்த வினைக்கு உண்மை தெரிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். லாரி ஆக்சிடென்ட் எதாச்சியா நடந்தது இல்ல, யாரோ பிளான் பண்ணி பண்ணிருக்காங்கன்னு டவுட் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் மச்சான். மச்சான் இததான் அவன் எப்பல இருந்து சொல்லிட்டு இருக்கானே. நாம தான் அவனை டைவர்ட் பண்ணி வச்சிருக்கோமே. இல்ல மச்சான், இப்ப இந்த விஷயம் கொஞ்சம் சீரியஸா போயிட்டு இருக்கு. அவன் நம்ம டிரைவர் ஏழுமலை போட்டோவோட லாரி அசோசியேஷன் ஆபீஸுக்கு வந்து விசாரிச்சுட்டு இருந்தான். என்னது? நல்ல வேலை அவன் வந்த நேரத்துல நான் ஆபீஸ்ல இருந்தேன். அவன் ஏழுமலை போட்டோவை காட்டி விசாரிக்கும் போது என் ஆளுங்களை விட்டு தெரியாதுன்னு சொல்லி திருப்பி அனுப்பிட்டேன். அவன் மட்டும் ஏழுமலையை கண்டுபிடிச்சிட்டான்னு வையேன், ஐயோ ரொம்ப கஷ்டமாயிடும். அதுக்கு முன்னாடி நாம முந்திக்கணும். மச்சான் அவனை என்ன பண்ணலாம்னு நினைக்கிற? மச்சான் அவனை போட்டுற வேண்டியதுதான். ஆமா மச்சான், அவன் ஏழுமலையை கண்டுபிடிச்சிட்டான்னா அடுத்தது நம்ம பக்கம் தான் திரும்புவான். அந்த அளவுக்கு அவனை விட்டுறக்கூடாது மச்சான். அதுக்கு முன்னாடியே அவனை போட்டுறணும். நீ நினைக்கிற மாதிரிலாம் அவனை அவ்வளோ ஈஸியெல்லாம் போட்டுற முடியாது. இந்த வினையை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். அவனை இப்போ போடுறத விட முதல்ல அவனை தசை திருப்ப தான் பார்க்கணும். அதுக்கு அவன் கூட இருக்கிற ஒரு ஆளை தூக்கணும். அப்படி தூக்கிட்டா அவன் நம்ம ஏழ்மையை தேடுறதை விட்டுட்டு அவன் கூட இருந்த ஆளை தேட ஆரம்பிச்சிருவான். அதுக்கு யாரை தூக்கணும்னு சொல்ற? அவன் மகனையா? அவனை எல்லாம் தூக்க வேண்டாம். அவன் கூடவே இருக்கானே அவன் மாமா அருண், அவனை தூக்குனா போதும். அப்பதான் வினய் நம்ம பக்கம் திரும்பதை விட்டுட்டு அவன் மாமா பக்கம் திரும்புவான். இதுவும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு, செஞ்சிடலாம். என்னாச்சு இவனுக்கு? பேச்சு பார்வையெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. என்கிட்டயே பட்டு பட்டுன்னு கோவப்படுறான். ஐயோ, இவங்கிட்ட ஏதோ கை நீட்டி நீட்டி பேசிட்டு இருக்கான். என்ன நடக்க போதோ தெரியலையே கடவுளே. மாம்சு, அந்த லாரி டிரைவர் நம்ம கிட்ட சிக்கிற வரைக்கும் நமக்கு நடந்தது ஆக்சிடென்ட் இல்ல, அட்டம் மர்டர்ங்கிற விஷயம் மித்ராவுக்கு தெரிய வேண்டாம், நமக்குள்ளே இருக்கட்டும். ஏமாப்பிள்ள தெரிய வேணாம்னு சொல்ற? இப்போ அவகிட்ட போய் சொன்னோன்னா பயந்துருவான் மாம்சு. அப்புறம் தேவையில்லாத டென்ஷன் கஷ்டம்லாம். நம்மகிட்டே அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இல்லை, அதனால எதுக்கு போய் சொல்லிட்டு. ஆமாம் மாப்பிள்ள, நீ சொல்கிறதும் சரிதான். முதல்ல அந்த லாரி டிரைவர் கை கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். அண்ணா வண்டியை கொஞ்சம் ஓரமாக நிறுத்துங்க, நாங்கள் இங்கேயே இறங்கிக்கிறோம். ஏன் மாப்பிள்ள, வீடு பக்கத்தில் தானே இருக்குது, வீட்டுக்கு முன்னாடி போய் இறங்கிக்கலாம்ல? இல்லை மாம்சு, எல்லாமே ஒரு காரணமாக தான் சொல்கிறேன். நம்ம ரெண்டு பேரும் ஒரே ஆட்டோவில் ஒன்றா சுற்றுறதை பார்த்தா மித்ராவுக்கு தேவையில்லாமல் சந்தேகம் தான் வரும். அதனால தான் நம்ம இறங்கி தனித்தனியாக போயிடலாம். சரி அண்ணா, அப்படி ஓரமாக நிறுத்துங்க. இந்தாங்க சார். சில்லற சார், இப்பதான் இருந்த காசுக்கு பெட்ரோல் போட சார். மாம்சு உன்ட்ட இருக்கா? நான் பர்ஸை வச்சுக்கிறது நம்ம அப்போ எப்போ ஆன்லைன் டிரான்சாக்ஷன் தான். அண்ணா உங்கள் நம்பர் சொல்லுங்கள், நான் ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். சார் என்கிட்ட பேங்க் அக்கௌண்டே இல்லை சார், ஃபோனே தான் சார் வச்சிருக்கேன். சரி, அந்த கடையில் சேஞ்ச் வாங்கிட்டு வரேன், இருங்க. என்ன சார் வேணும்? என்ன சேஞ்ச் இருக்கா? இல்லை சார். கொஞ்சம் இருக்கா பாருங்களேன். சார் சுத்தமாக இல்லை சார். இல்லையா? அம்மா ஒரு 500 சேஞ்ச் இருந்தால் கொடுங்க. தம்பி 500 ரூபாய்க்கு சில்லறை இல்லப்பா, இந்த நீ கொடுத்த பணத்தை வாங்கிக்கோ. இல்லைம்மா, உங்ககிட்ட எவ்வளோ இருக்கு? என்கிட்ட 400 ரூபா தான்ப்பா இருக்கு. சரி பரவாயில்லம்மா, கொடுமா, மீதி நீங்களே வச்சுக்கோங்க. நீ எதுக்குப்பா தேவையில்லாம 100 ரூபா நஷ்டப்படணும்? பக்கத்து கடையில போய் கேட்டு பாருப்பா, சில்லறை கொடுப்பாங்க. மா
உங்களை பார்த்தா என்னோட அம்மா மாதிரி இருக்கு. 100 ரூபாய் தானம்மா, பரவாயில்ல, நீங்களே வச்சுக்கோங்க. சரிப்பா, அம்மா மாதிரின்னு சொல்லிட்ட. சரி, இந்தா புடி. தேங்க்ஸ்மா. சரிப்பா. ஆயா தம்பி, ஒரு நிமிஷம். என்னம்மா? இந்தப்பா, இந்த பூ வாங்கிட்டு போ. இல்லம்மா, பூலாம் வேண்டாம். தம்பி, கொடுக்க வேண்டிய காசுக்காக பூ கொடுக்கலப்பா. என்னை பார்த்து உங்க அம்மா மாதிரி இருக்குன்னு சொன்னல, அதுக்கு தான் கொடுக்குறேன். வாங்கிக்கோப்பா. மா, இப்போ நீங்க கொடுக்குற பூவை வாங்கிட்டு போனா வேஸ்டா தாம்மா போகும். நான் யார்கிட்ட போய் கொடுக்குறது? என்ன தம்பி இப்படி சொல்லிட்டீங்க? நீங்க இருக்கிற அழகுக்கும் உங்க மனசுக்கும் ஒரு மகாலட்சுமி கண்டிப்பா உனக்காக காத்துக்கிட்டு இருப்பா. வாங்கிட்டு போய் கொடுப்பா. என்னப்பா யோசிக்கிற? உன் அத்தை தான் கொடுத்து விடுச்சுன்னு கொண்டு போய் கொடு. வாங்கிக்கப்பா. மாப்ள கொடுக்குறாங்களே, வாங்கிக்கோ. வாங்கிக்கோ. கொடுங்க. ரொம்ப சரி, நன்றிம்மா. வாப்பா. வரோம். இந்தாங்க சார். மேலே ஏதாவது போட்டு கொடுங்க சார். இந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகேங்க. ஹே மாம் சார், நான் முன்னாடி போகிறேன். நீ ஒரு 5 நிமிஷம் லேட்டாவா? ஏன்? ஓ, சொன்னேன் இல்லை, 5 நிமிஷம் தானே, அரை மணி நேரம் கழிச்சு வரேன். போ. நாம் இப்போ எங்கே போகிறது? அப்படியே எங்கேயாவது சுற்றுவோம். யாருக்காக வாங்கிட்டு வந்தீங்க? சாமிக்கு வைக்கிறதுக்கா? சாமிக்கா? ஆமா, சாமிக்கு தான். நீதான் என் சாமி. உனக்கு வச்சு விட்டு தான் வாங்கிட்டு வந்தேன். என்ன நீங்க திடீர்னு மல்லிப்பூலாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? என் மேல இருந்த கோவம்லாம் தீந்துருச்சா? உன் மேல கோவம் இருந்தாதானே அது எனக்கு தீந்து போறதுக்கு. மித்ரா, உண்மையை சொல்லணும்னா இத்தனை நாள் நீ தான் என் மேல கோவத்தில் இருந்த. என்னை மன்னிச்சு ஏத்துக்க மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு இருந்த. நியாயமா பார்த்தா நான் தான் அந்த கேள்வியை உங்ககிட்ட கேட்கணும். என் மேல இந்த கோவம்லாம் உனக்கு போயிடுச்சுல, என்ன மன்னிச்சு ஏத்துப்பல. நான் தான் உங்ககிட்ட சாரி கேட்கணும்னு காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா நீங்க என்கிட்ட சாரி கேக்குறீங்க.
நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல வினய். நீங்க என்கிட்ட நெருங்கி நெருங்கி வரும்போதெல்லாம் நான் விலகி விலகி போய் உங்களை காயப்படுத்திட்டேன். சாரி வினய். நான் உங்களை காயப்படுத்தணுங்கிறதுக்காக அப்படி பண்ணல. ஏதோ ஒரு நினைப்புல நான் அப்படி பண்ணிட்டேன். பொண்ணுங்க மனசு அப்படிதானே இருக்கும். மித்ரா, உனக்கு நான் பூ வாங்கி கொடுத்து எத்தனை வருஷம் ஆச்சு? அதனால தான் இப்போ நான் வாங்கிட்டு வந்தேன். திரும்ப நானே உன் தலையில் வச்சு விடுறேன்.